ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்களை கூட நான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசிக்கிறேன். என்னோட கடையில் வந்து எந்த மாதிரி கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறத, எந்த மாதிரி நல்ல நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற கஸ்டமரும் வராங்க, சில டைமு நமக்கு வந்து எதிராக இருக்கிற கஸ்டமரும் இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு முன்னாடி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாராவது நீங்கள் வந்து இதை வந்து காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் கேட்கலாம். இதுக்காக உங்களோட வேலையோ இல்லை டைமோ வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த வேலையுமே நம்ம ஒரு பார்த்துக்கிட்டே முடிச்சுக்கிட்டே நம்ம செய்யும்போது நம்மளுக்கு தெரியாது. இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் எப்போவும் நார்மலாக அவங்க வந்து கொடுப்பாங்க தான் கிளாத்து, எப்போவுமே ரெகுலராக நம்மக்கிட்டே தான் கொடுத்துட்ருப்பாங்க. நானும் சரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் பைசா பார்த்திங்கன்னா அவங்க சில டைம் வந்து வாங்கிட்டு போயிட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுவாங்க. சில டைம் வந்து முதல்ல கொடுத்துட்டு பாதி கொடுத்துட்டு பாதி பாக்கி வச்சுட்டு போவாங்க. சரி, நம்ம ரெகுலர் கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லி நானும் அவங்கக்கிட்ட ரொம்பவுமே ப்ரெஸ் பண்ண மாட்டேன். சரி, கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம், ஏன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட தானே ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே கொடுத்துருவேன். ஆனால் இந்த ஒரு டைம் வந்து நம்ம ஒரு ஸ்லோவாக விடுறது அவங்களுக்கு ஒரு மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறாங்க. எப்படின்னாக்கா, நாளே அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எங்கள் ப்ளவுஸ் ரெடியாக இருக்காக்கா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி அயர்ன் பண்ணி கொக்கி கட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொக்கி கட்டுற அக்கா, நான் வந்து ஓவர்லாக் போட்டு அதை அயர்ன் பண்ணி கரெக்டாக அவங்களோட கிளாத்து அளவு ஜாக்கெட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு மறுநாள் அவங்க வந்த உடனே கொடுத்துட்டேன். அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து எனக்கு வந்து பே பண்ணலை. நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் பே பண்ணலை, நான் வீட்டுக்கு போய் பண்ணுறேன், நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், நான் அதனால் சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி எப்போவா இருந்தாலும் நம்ம கஸ்டமர் தான், நான் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போட்டு பார்த்துட்டு ஒரு சில எனக்கு நல்லாவே தெரியும், நான் எல்லாமும் நல்லா ஃபுல் ஃபினிஷிங்காக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த ப்ளவுஸ்லையுமே கொக்கி கட்டலை, ஓவர்லாக் போடலை, நீங்கள் இப்போல்லாம் எங்களுக்கு சரியாக பண்ணி கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 1000 rupees தரணும். நான் உடனே மறுநாளே 2-3 நாள் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பைசா அவங்க போடலை. நான் மறுநாளே ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இந்த மாதிரி எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, லோன் கட்டணும், ப்ளஸ்ஸு பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு மற்ற எல்லாமே இதை வச்சு தானே பார்க்குறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கேட்ட உடனே அவங்க இந்த மாதிரி ஒரு குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் முன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணல, நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அந்த மாதிரி. நாம் வந்து எதுக்காக விடுறோம், அவங்க வந்து எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். நான் உடனே கேட்குறேன், சரிப்பா நீங்கள் எனக்கு தம்பி தான் வேணும், சரிப்பா நீங்கள் எடுத்துருவாங்க, எந்த ப்ளவுஸில் கொக்கி கட்டலை
கொக்கி கட்டி கொக்கி கட்டிடுறேன். என்ன ஃபால்ட் இருக்கோ அதை நான் பண்ணிடுறேன். சரி, நான் அப்படியே என் பேரில் தப்பு இல்லைனாலும் நானுமே ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சரிப்பா ஞாபகம் மறதியாக ஏதோ மடித்து வச்சுருந்துருப்பேன், எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் என் மேலே தப்பு இருந்தால், அந்த மாதிரி ப்ளவுஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் உடனே அவங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொண்டும் வரல. இதுவரைக்கும் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். சரி, நம்ம ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10, 15 ஜாக்கெட் தைக்கிறோம். அதில் வந்து ஒரு சில கஸ்டமர்து ரெடி ஆகியிருந்திருக்கும், ஒரு சில கஸ்டமர்து ரெடி ஆகாமல் மடித்து வச்சுருப்போம். ஒரு வேளை இது ரெடி ஆகிடுச்சின்னு ஒரு ஞாபகம் மறதியாக நம்ம மடித்து வச்சுருந்துருப்போம். உடனே கஸ்டமர் வந்தோடனே எடுத்து கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நான் நினச்சிட்டு சரிப்பா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோன் போடுறேன். ஃபோனே அவங்க எடுக்கவே இல்லை. ஆனால் அவங்க மேலே தப்பு இல்லைன்னா அவங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணி சரிக்கா நான் எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்த பிறகு எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு என்னோடய அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க சரி பண்ணி வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து ஃபோனே எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து நம்ம வேலை வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு அந்த 1000 ருபீஸ் தரணும் இல்லைல்ல. அதை வந்து நம்மளுக்கு ஒரு அவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாற்றி ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கவே இல்லை. எனக்குமே இது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே 1 டைம் 2 டைம் ஃபோன் போட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். என்ன மாதிரி எந்த டெய்லரும் இந்த மாதிரி ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணாவோ இல்லை ஏதாவது ஏமாந்துடாதீங்க. ஏன்னா 1000 ருபீஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கான சாப்பாடு. ஒரு மூட்டை அரிசி எடுக்கலாம், 25 கிலோ 10 கிலோ 5 கிலோ அரிசி எடுக்கலாம். ஆனால் அவங்க 1000 ருபீஸை வந்து அசால்ட்டாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா முதல்ல அமௌண்ட்டு வாங்கிட்டு ப்ளவுஸை கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஆல்ட்ரு இருந்தாலும் அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா கஸ்டமரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. யாரோ ஒருத்தவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நமக்கு வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கும் நிறைய கடையில் வந்து பெரிய பெரிய கடையில் ஷோரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிற ரேட்டை கரெக்டாக கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்லேயோ இல்லை கடையிலையோ வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட தான் 5, 10, 50 இந்த மாதிரி வந்து கம்மி பண்ண வருவாங்க. அவங்கக்கிட்ட ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பில் போடுறாங்களோ அதை கொடுத்துட்டு தான் போய் ஆகணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து தான் அவங்க இந்த மாதிரி பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் முதல்ல வந்து நீங்கள் பைசா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை கொடுக்க பாருங்கள். ஏன்னா முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி தான் லேசியாக விட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து சரி எப்போனாலும் வந்துடும், எல்லாமே நடுத்தர மக்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு இப்போ எனக்கு அது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாதிரி விட்ட அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா 5000 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு வர வேண்டியது இருக்குது. நான் ஏமாந்துடுற மாதிரி நீங்கள் யாருமே இந்த மாதிரி என்ன மாதிரி டைலர்ஸ் யாருமே ஏமாந்துடாதீங்க. பைசா வாங்கிட்டு ப்ளவுஸை கொடுங்க. கஸ்டமர் சில பேர் புரிஞ்சுப்பாங்க நம்மளை பற்றி. சில பேர் வந்து இவங்க என்ன உக்காந்துக்கிட்டே தானே வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இதுக்குள்ளார கஷ்டம் எவ்வளோ என்ன அப்படிங்கிறது புரியும். ஒவ்வொரு நாளும் சில டைம் நம்மளால் எழுந்திரிச்சு உட்கார முடியாது, நிற்க முடியாது. அந்த மாதிரி கால் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீக்கமாக வந்து வீங்கிடும். கால் வலி அந்த அளவுக்கு இருக்கும். டாக்டர்கிட்ட போகணும், கரண்ட்டு பில்லை கட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து கஸ்டமர் சில பேர் நினச்சி பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி தான் பேரம் பேசிகிட்ருப்பாங்க. நமக்கும் இந்த வேலையை வச்சு தானே நம்ம பொழப்பும் நடத்துகிறோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் நினைக்கிறதில்ல. இந்த மாதிரி நினைக்காதவங்கக்கிட்ட நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும். ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது தைக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 100ல் ஒருத்தவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி கஸ்டமர் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கிட்ட நான் கரெக்டாக வாங்கிடுவேன். ஒரு சில பேர்த்துக்கிட்ட என்னால் எப்படியா இருந்தாலும் என்னை கொஞ்சம் ஏமாற்றிட்டு தான் போயிடுவாங்க. சரி, அது விட்டு தள்ளு. நம்ம வந்து ஒரு இடத்துல போனோன்னா ஒரு சில மிஸ் ஆகிடுது, பைசாவோ இல்லை சில பொருளோ, அதை நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கைமீறி போகுதுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து திரும்ப நம்மக்கிட்ட வர்றதுக்கு தகுதி கிடையாது. அதனால் அவங்க வந்து இந்த ஒரு ஒரு ரூ. 1000வோட நம்பளோட தொழில் முடிஞ்சு போறதில்ல. அடுத்தடுத்து நம்ப சம்பாதிக்க தான் போறோம். அத நினச்சிக்கிட்டு நான் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா மறு டைமு அவங்க நம்மக்கிட்ட வரவே முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு எந்த முகத்த எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க? இந்த மாரி நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். இவங்ககிட்ட எப்படி நம்ம முடியும்? ஆனா, கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு அவசரம் வரும். அப்போ வருவாங்க கண்டிப்பா. அ ஸ் ரொம்ப அர்ஜென்ட்ல எனக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்தே ஆகணும், அப்படின்ற மாரி வருவாங்க. அப்போ வந்து அவங்க தான் வெட்கப்படணுமே தவிர, நம்மளுக்கு எந்த ஒரு வெட்கமோ, குற்ற உணர்ச்சியே கிடையாது. என்ன மாரி சிங்கிள் பேரண்ட் சிஸ்டர்ஸ்லாம் நிறையா இந்த ஸ்டிச்சிங் தொழிலை வச்சே குடும்பத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. அவங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேசிக்கிட்டேன். நான் ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.